இதோ இந்த நேரத்திலே உலகம் முழுவதும் கருத்து ஒவ்வொருக்கிறோம். இயற்கை சீற்றம், வருகையின் அடையாளம் எல்லாம் தெரிந்தாலும் நாங்கள் உமக்கு முன்பதாக எங்கள் இருதயத்தை நோக்கி ஆண்டவரே திறந்து செவிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ரட்சிக்க வேண்டிய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும். ஆண்டவரே தீர்த்துக்குள்ளே உட்படாதபடி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே எல்லா தேவாலயங்களையும் காத்துக்கொள்வீராக. தேவ பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே இந்திய தேசத்தை எங்களுக்கு நல்ல தேசம் ஐயா. ஆண்டவரே நல்ல தேசம் ஆண்டவரே உங்களோட அன்பினால் நிறைந்திருக்கட்டும். உங்களோட வல்லமையினால் நிறைந்திருக்கட்டும். வன்முறைகள் நடக்காதபடி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே இயற்கையின் சீற்றம் ஆண்டவரே எந்த விதமான கொடுமைகள் எல்லாம் வரும் என்று சொன்னாலும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். தானியேலை போல நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். எசேக்கியேலை போல என் தேவன் உண்மை உள்ளவர். அவர்கள் ஜெபத்தை மட்டும் கேட்க மாட்டேன். எந்த ஜெபத்தையும் கேட்பீரப்பா. ஆண்டவரே எல்லா நாச மோசத்துக்கு தீர்த்து விலக்கி வேலையாடிக்கு போய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட வல்ல ஆண்டவரே இயற்கையின் சேதங்கள் ஒவ்வொரு அனுமதியோடு வந்தாலும் ஆண்டவரே ஜனங்கள் சேதமாகாத இடத்துக்கு இருக்கட்டும் அப்பா. ஜனங்களுக்கு சேதப்படுற இடத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. சோதரர் கல்லூரி பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கொள்ளை நோய்களை ஆண்டவரை மட்டும் வராதே என்று கடலுக்கு கதவு போட்ட தெய்வம் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்துக்குள் நுழையாதபடி, எங்கள் பட்டணத்துக்குள் நுழையாதபடி, எங்கள் எல்லையிலே நுழையாதபடி, எங்கள் வீடுகளுக்குள் நுழையாதபடி என் தேவன் ஆண்டவரே எல்லா வியாதிக்கும் ஆண்டவரே உங்களை அபிஷேகத்தினால் உங்களோட வல்லமையினால் நிரப்பி எங்களை மறைத்துக் கொள்வீராக. அப்படி செய்யறதுக்காய் சோதரம் ஆண்டவரே. அப்பா சட்டசபைக்காய் சோதரம், பார்லிமெண்ட்டுக்காய் சோதரம், எங்களை ஆளுகிற அதிகாரிகளுக்காய் சோதரம். அவர்கள் ஆண்டவரே தாயன்போடு ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்மாவினோட ஆண்டவரே நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்து அந்த நோக்கத்தில் அதிகாரமும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொள்கைக்காக கட்சிக்காக அல்லப்பா. ஆண்டவரே ஜனங்களை எப்படி ஆண்டவரே சாலமோன் ஜனங்களை ஆட ஞானம் கூட என்று கேட்டாரோ அப்படி உங்களோட அபிஷேகத்தினால் அவர்கள் நிறைந்த ஆண்டவரை ஆளுகை செய்ய வேண்டும். வன்முறை வேண்டாம் ராஜா. பழிக்கு பழி வாங்குற இந்த காரியங்கள்லாம் அரசியல்வாதிகிட்ட எல்லாருமே காத்துக் கொள்கிறார்கள். விசேஷமாக தமிழகத்தின் தலைவர் ஸ்டாலினாய் சோதரம், அவரோட இருக்கிறவர்களுக்காய் சோதரம். ஆண்டவரே பார்லிமெண்ட் ஆண்டவரே எந்த விதமான வாக்குவாதங்கள் நடக்காதபடி எங்கள் தேசத்தை நீ நன்கு ஆளுகை செய்ய முடியாது. விசேஷமாக ஆண்டவரே எல்லா சீஃப் மினிஸ்டரோட இருதயத்தும் ஒருமுகப்படுத்துகிறார்கள். வருஷத்துல ஆண்டவரே எப்படியாவது 3 முறையாவது எல்லா சீஃப் மினிஸ்டரும் ஒன்று சேரும்படியான ஒரு ஸ்நாகத்தை கொண்டு பண்ணுவீராக. அப்பொழுதுதான் பட்டணத்துக்கு பட்டணம் விரோதம் இல்லாதபடி இந்திய தேசம் ஒற்றுமையிலே ஓங்கி நிற்கும் ஆண்டவரே. அதற்காக சோதரிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டியவர் ரட்சிக்கப்படலாம். திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்கள் திருமண காரியத்தை தாமதிக்காமல் மனிதன் தனியாய் இருப்பது நல்லதென்று சொன்ன தேவன் திருமண காரியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே குழந்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உங்களோட அன்பினாலும் உங்களோட ஆசீர்வாதம் நிரம்புகிறாங்கப்பா. ஆண்டவரே சபை கூடியவர்களை விட்டு விடாமல் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லிக்கிறேன் ராஜா. அப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. பரிசுத்த ஓய்வு நாளை மகிழ்ச்சியாய் எண்ணுவாயானால் பூமியை உயர்ந்த புனியை வைப்பேன் என்று சொன்னீரே. எங்கும் நடக்கிற ஆராதனைகளுக்காய் சோதரம், அதை மன மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டு அதை கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் சோதரம். ஆண்டவரே ஆலயங்களே எந்த அசம்பாவிதங்கள் நடைபெறாதபடி ஆண்டவரே சோதரம் அப்பா. தடைகள் வராதபடி தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அவரோட பாதுகாப்புக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரோட பாதுகாப்புக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளையும் கர்த்தர் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே பள்ளி பிள்ளைகளையும் ஆண்டவரே காத்துக் கொள்கிறார்களா. சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே எங்க சபையாரை நீ ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட மன்னாவை ஆண்டவரே உங்களோட மன்னாவை உங்களோட வாக்கையை விட்டு கொடுக்கும் போது ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் ஒருமுகப்பட்டிருக்க முடியாது. எங்கள் இருதயங்கள் ஒருமுகப்பட்டிருக்க முடியாது. சத்ரு திருடாளனை காத்துக் கொள்ளுங்கப்பா. சத்ரு திருடாளனை காத்துக் கொள்ளுங்கப்பா. மத்திருக்கிற தேவ பணியில் இருக்கிற அப்பகாய் சோதரம் எஸ்எஸ்காய் சோதரம். ஆண்டவரே உடனே ஊழியர்களுக்காய் சோதரம். ஆண்டவரே
தொடர்ந்து என்ற ஒவ்வொரு சுமத்தை நடத்துகிறேன். இனியும் ஒவ்வொரு பகுதியிலும் அசைவாடி நடத்தி தலைவனாக தகப்பனாக தெய்வமாக இருந்து சொல்லிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும். புதிய மைக்கெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தகப்பன் இயேசுவின் நாமத்தில் செய்கிறோம். இதாவது கடைசி காலையில் அறமொழி கடுமையாக நாம் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். வாரம் மேலி பாடட்டும், வாரம் மேலி பாடட்டும், வாரம் மேலி பாடட்டும் இயேசுவே. வாரம் மேலி பாடட்டும், வாரம் மேலி பாடட்டும், வாரம் மேலி பாடட்டும் இயேசுவே. அபிஷேகம் ஊற்றுவே, மரங்கள் அனைத்தையும் பாடுவே. என்னை வல்லமை வெளிப்படட்டும், ஒன்பது வரங்கள் வெளிப்படட்டும். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கல்வி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கல்வி விட்டே. உமதென்று வாழ பூந்தொடுத்து உமது ஊழியம் செய்யவதே. உமதென்று வாழ பூந்தொடுத்து உமது ஊழியம் செய்யவதே. அன்பே தகப்பனே, நன்மை செய்தே.
அப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவர் அப்பா நீ நன்மை செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவர் அப்பா ஜெபக்கூடாரத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே போன வருஷம் 2024 வருடம் முழுவதும் அப்பா ஆண்டவரே இந்த திருச்சபைக்கு தலைவராக இருந்த ஆண்டவரே நீர் அநேக அற்புதங்கள் செய்திருக்கீர் அப்பா, அதிசயங்கள் செய்திருக்கீர் ஆண்டவரே. விசுவாசிகளோட வாழ்க்கையில் அநேக நன்மைகள் செய்திருக்கீர் அப்பா. ஆண்டவரே இந்த திருச்சபைக்கு ஆண்டவரே ஆண்டவர் இந்த பள்ளிகள பகுதியில் ஆசீர்வாதமாய் தகப்பனே நீர் வழிநடத்திருக்கிறப்பா. அதனால அம்மாவுக்காக ஐயாவுக்காக ஆண்டவரை அவரோட குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் எத்தனோ ஆண்டவரை பணத்தை வைக்கிற தெய்வத்தாமே அற்புதமாய் கொடுத்திருக்கிற ஆண்டவரை கூட 2025 வருஷத்துல ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவரை ஆண்டவரை திருச்சபை கொண்டு தேவன் செய்ய போவதற்காக இந்த வட்டாரம் முழுவதும் ஆண்டவரை இந்த வேலையில ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதெல்லாம் ஆத்மாக்கள் அப்பா ஆண்டவரை திருச்சபைக்கு தேவன் தரும்படியா நாங்கள் செபிக்கிற மாட்டோம். ஆண்டவரே ஆண்டவர் இந்த வேலையில கூட அப்பா ஆண்டவரே ஆண்டவர் இந்த புத்தாண்டு சிறப்பு ஆசீர்வாத ஆராதனையில உங்க கரையினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வந்து ஐயாமருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, வந்து சபை விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படியாக ஆராய்ச்சி முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை பெரிய காரியத்தை தெய்வம் செய்யும்படியாக, வேறு ஸ்தலத்துல பெரிய காரியங்கள் செய்யும்படியாக, ஆத்மா அறுவடையில பெரிய காரியங்கள் செய்யும்படியாக தகப்பனே ஜெபிக்கிற ஆண்டவரே அதிசயங்கள் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரே இந்த வருஷத்தை ஆண்டவரே இந்த திருசபையை கொடுத்து ஆண்டவரே அப்பா நீர் என்னெல்லாம் நோக்கம் வைத்திருக்கிற, என்னெல்லாம் தரிசனம் வைத்திருக்கிற, என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறப்பா அந்த திட்டத்துக்காக தரிசனத்துக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே என்ன முன்குறித்திருக்கிறப்பா இந்த வருஷத்துல நாங்கள் திருசபையை விட்டு தேவன் ஆண்டவரை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரை படத்தை காணிக்காக திருப்பி 1000 மடங்கு ஆண்டவரை அது ஏற்ற பலனை ஆண்டவரை பிள்ளைகளுக்கு தரும்படியாக ராஜா வேலைகளை காலத்திற்கு வைக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2025ஆம் ஆண்டு ஸ்தோத்திரம் முதல் மாதத்துல இந்த நாட்களில் உங்கள் மத்தியிலே நாங்கள் இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக மத்தியிலே வந்து நாங்கள் நின்று இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து இருக்கிறதான டாக்டர் செல்வாராணி இந்த ஐக்கியத்தினுடைய மொத்த இயக்குநராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாதபடி ஸ்தோத்திரம் நம்முடைய இந்த இயக்கத்தினுடைய இந்த சனாதி மாமல்லத்தினுடைய ஸ்தோத்திரம்
நிர்வாகக்குழு தலைவராக ஸ்தோத்திரம் பாஸ்டர் விக்டர் வீரமணி அவர்கள் இருக்கிறாங்க. அதோடு கூட ஸ்தோத்திரம் நம்முடைய சென்னாடில் கிழக்கு சென்னை சேர்மனாக ஸ்தோத்திரம் பெண்கள் தாய்மார்களுக்கு ருக்மணியம்மாவும் ஸ்தோத்திரம் கிழக்கு சென்னையினுடைய தலைவராக சார்லஸ் அவர்களும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் சென்னாடுடைய தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் மங்கராஜ் அவர்கள் உடைய மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க தான் நீங்கள் செய்தி கொடுக்க போகிறாங்க. அவங்க வர 2 நாட்களில் அழைத்து செய்தி கொடுக்கும்படியாக மக்கள் விரும்பினார்கள். ஸ்தோத்திரம் இடத்தில் சொன்னபோது ஸ்தோத்திரம் சிறப்பு நல்ல விஷயம். முக்கியமான 8-7 சபைகள் நம்ம சென்னாட்டில் முக்கியமாக 7 சபைகள் முதன்மையாக நம்ம சென்னாட்டில் செயல்படுத்தி கிரியை நடத்துகிறார்கள். அதில் முதன்மையான 7 சபைகளில் நம்முடைய ரவியா சிவக்கூடார திருச்சபை அதில் முக்கிய பங்கு இந்த நேரத்தில் செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட அவர்களை நம் அன்போடு கூட வரவேற்க வேண்டும். அவர்களுடைய மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். தேவன் பெருமையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளே கட்டப்பட்ட ஆண்டுகளுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதாவது 2வது முறையாக ஏற்கனவே ஒரு முறை கட்டி பிரதிஷ்டை செய்து முறையில் நடந்தது. 2வது முறையாக மறுசீரமைப்பு அமைப்பு இந்த இடத்துல சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். இன்னும் இந்த ஊழியத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. ஞானஸ்தானத்திற்கு தேவை. நம்ம 12 அடி நீளம் 4 அடி அகலத்தில் ஒரு ஞானஸ்தானத்திற்கு கட்டப்பட வேண்டும். அதற்கு கிட்டத்தட்ட சொல்றோம் 30,000 செலவாகும். அதை தேவன் தரணும். நல்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் நாங்கள் தரோம். இது மோனோ, இது மோனோ ஸ்பீக்கர், டிஜிட்டல் ஸ்பீக்கர் எல்லா சர்ச்சிலும் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம போக தேவை. வசனம் பிரசங்கிக்கப்பட முடியாது. சத்தம் இல்லாமல் நல்லா இருக்கணும். ஒரு நல்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் நாங்கள் தரணும். அது மாத்திரமல்லாது இடத்துல ஒரு செட்டு போடப்பட்டு இங்கே வருகிறவர்களுக்கு ஆகாரம் தயார் செய்வதற்கு ஒரு நல்ல தாழ்வு செய்யப்பட வேண்டும். அதற்காக ஒரு தனி பார்த்துக்காக கட்டப்பட வேண்டும். சபையின் இருந்தால் அதை நம்ம நல்லா செய்யணும். இன்னும் விசுவாசிகள் அவர்கள் அதை பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். சிலர் சபையில் டாய்லெட் இல்லையா வரமாட்டேன் அப்படி சொல்லி சார் நின்றுவாங்க. சிலர் சாப்பாடு போடல நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னு நின்றுவாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் ஒழுங்குகிறோமாய் செய்வதற்கு தேவன் நம்முடைய பந்தய சாலையை நிரப்ப வேண்டும். காணிக்கைகள் எல்லாம் பந்தய சாலையை கொண்டு வந்து ஒழுங்கு அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் கொண்டு வருவாங்க. அதுக்கு நம்ம வழிவகை செய்யணும். காணிக்கப்பட்டி கூட ஒரு பெருசாக செய்யணும். இந்த மாதிரி பெருசாக காணிக்கப்பட்டி செய்யணும். பெருசாக செய்யணும். செஞ்சு மேலே மூடி திறக்கிற மாதிரி இருக்கணும். காணிக்கை எடுக்கும்போது என்ன செஞ்சிடணும்? திறந்து வச்சு காணிக்கை எல்லாரும் போடணும். அங்கே சின்ன ஓட்டை போட்டு வச்சு 10,000 20,000 10 லட்சம் 20 லட்சம் கேட்டு கொண்டு வருவது போட விடாமல் வைக்கிறாங்க. போட்டு திருப்பி பண்ணுறாங்க. அதனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காணிக்கை போடுறதுக்கு மக்கள் வருவாங்க. அதனால திறந்து வச்சுன்னா பெரிய பெரிய கட்டு போட முடியாது. கை போடுவாங்க. 5 கிலோ 2 கிலோ அங்கே போடுவாங்க. சின்ன ஓட்டை போட்டு வச்சிங்கன்னா கொண்டு வந்து திருப்பி கொண்டு வருவாங்க. அப்புறம் நல்லவையா யார் சொல்லிட்டாங்கன்னா போக முடியாது. அது அப்படிதான் சின்னதாக போட்டு திருப்பி கொண்டு போயிட்டாங்க. திருப்பி பெருசாக செய்து முன்னாடி வச்சுட்டாங்க. 5 கிலோ பண்ண போட்டாங்க. அது அந்த சங்கத்தினால தான் முதல் தேவனுடைய வானத்தின் வாசல் என்ற முகலாசன் சொல்லி கட்டடம் கட்டப்பட்டது. அது பிறகு நான் இருக்கிறேன். அழுதுன்னு சொன்னேன். யாரோ ஒரு தேவ மனிதன் நிறைய பணத்தை போட்ட கட்டியிருக்கணும். இந்த உடன்காட்டுக்குள்ள இப்படி ஒரு வானத்தின் வாசல் கட்டப்பட்டதற்கு காரணம் என்னுடைய பிள்ளைகள் கொடுத்த நாட்கள் என்று சொல்லி சொன்னார். அதுலையா யாருன்னு தெரியும், அவருக்காக அவர் சொல்லலை. அதுலையா இப்போ ஒரு பெரிய கூடாரம் 50 பேர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கூடாரத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்.
அப்போ இந்த மாதிரி நம்ம ஊழியத்துக்கு உதவியாக சில காரியங்கள் செய்யணும். அதாவது ஒரு பெரிய காரியங்கள் செய்யணும். மற்ற நேரம் முடி வச்சு கூட்டு போடணும். அப்போ மேல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கணும். அப்போ சில நேரங்களில் அவங்க ஒரு போடுறது தெரிஞ்சுக்கணும். நான் அறாத நேரத்தில் காணிக்கை எடுக்கும்போது திறந்து வைக்கணும், காணிக்கை போடணும். அதுக்கு பிறகு மூடி வச்சு கூட்டு போடணும். மேல ஒரு மனுஷனுக்குள்ள அது இருக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதற்கு நிறைய காரியங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவைகள் இருக்கிறது. எல்லாம் சோதனை பண்ணுவோம். தேவைகளெல்லாம் சந்திக்க முடியாது. சோதனை பண்ணுவோம். ஆட்களை ஏற்றிட்டு வந்து போதுக்கு ஒரு நல்ல பெரிய 10 பேர் கொண்ட வாகனம் சோதனை பண்ணுவோம். சோதனம் புது வாகனம் இந்த ஆண்களை கட்ட தரப்போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சோதனை பண்ணுவோம். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே சோதர ரவிராஜ் திருச்சபையில செய்தி கொடுக்கும்படியாக நம்முடைய சுவிசேஷ டாக்டர் எஸ் மங்களராஜ் அவர்களை அன்போடு கலந்து வரவேற்போம். நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் கூட உங்கள் மத்தியிலே வந்து நிற்கும்படியாக கற்றுக் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சபை போவதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலையிலே தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்ப இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், விசுவஸ்தரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை தேவரே நீர் எங்களுடைய வாழ்நாளிலே கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் நிற்பதும் மூலமாக நிற்பதும் சுத்த கிருபை. தகப்பனே, எங்களுடைய கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நாங்கள் அடி எடுத்து வைப்போமா என்று சொல்லி அநேக சந்தேகங்கள் கேள்விக்குறிகளோடு காணப்பட்ட சூழ்நிலையிலே எங்களை கடம்பிடித்து நீர் நடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய ஆண்டில கூட நீர் எங்களோடு இருக்கிறீர். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்து இந்த நாளில கூட நாங்கள் வேதத்திலிருந்து சில பகுதிகளை தியானிக்கும் போது கர்த்தாவே நீர் எங்களோடு இடைபெற வேண்டுமாக என்ன காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன காரியங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும், எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களுடைய காரியங்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு நாங்கள் நன்றி செலுத்தும். இப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு விஷயம் கூட உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில கூட எப்படியாக என்னுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட போது தன்னுடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வாக்கு தத்தமாக தீர்க்க தரிசனமாக கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த வார்த்தையை சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்து குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னார். இந்த சபைகளில, உங்கள் குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன ஒரு குறைவாக இருந்தாலும் சரி கர்த்தர் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நாலு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பாதத்தில் நான் கேட்டேன், குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று சொல்றீங்களா? அநேக தேவைகள் உண்டு இல்லையா? ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் அநேக தேவைகள் உண்டு. எந்த குறையை நிறைவாக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அநேக தேவைகள், வீடு வாசல் காரியங்களாக இருக்கலாம், பண பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், படிப்பு ஞானம் இது போன்ற காரியங்களாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருந்தால் அந்த வியாபாரத்தை விருத்தி செய்கிற காரியங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது விசுவாசின் கட்டுகளை விடுதலை பெறுகிற காரியமாக இருக்கலாம், வரங்களை பெற்றுக் கொள்கிற காரியங்களாக இருக்கலாம் இல்லையா? ஆவின் கனியில அந்த நற்குணங்களில வளர்கிற காரியங்களாக இருக்கலாம். அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பயம், ஒருவேளை அது போன்ற
கடினமான பாதையில இதுல எந்த குறையை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி செய்ய அவர் காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கர்த்தரிடத்துல ஜெபித்த போது கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம், என்னால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, சகலத்தையும் அவர் புதிதாக வல்லவராயிருக்கிறார். அப்ப கர்த்தரிடத்துல கேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா காரியத்தையும் அவர் புதிதாக்க முடியும், எல்லா துறைகளையும் அவர் நிவர்த்தியாக்க முடியும். அப்போ என்ன செய்யறார்? அவர் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம கர்த்தரிடத்துல நம்ம கேள்வி தேவைகளை சொல்றோம், இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நம்மிடத்துல இன்றைய நாளில் அவர் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதைதான் கர்த்தர் இன்றைய நாளில நம்மோடு பேச இருக்கிறார் இல்லையா? இயேசு குறைகளை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் சரி, அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம அதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளில கூட நம்ம தியானிக்கும்படியாக நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு வேத பகுதி, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை உள்ள பகுதி. நம்ம அனைவருக்கும் நல்ல தெரிந்த ஒரு பகுதி. நம்ம எடுத்துக்கொள்வோம். புதிய பாட்டிலே வாசிக்கிறேன், நான் சொல்றேன் சார். புதிய பாட்டிலே 126வது பக்கம், யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிந்த ஒரு நல்ல சம்பவம் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது செய்த முதலாவது அற்புதம். என்னது முதலாவது அற்புதம்? கானாவூர்ல திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசம் மாற்றினதா? பிஷப் கரெக்டா சொல்றாங்க. அவர் வந்த உடனே தண்ணீரெல்லாம் திராட்சரசமா மாறுன்னு சொல்லல. எப்ப திராட்சரசமா மாத்தினார்? பந்திரி சாதிக்காரங்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த குறைவுபட்ட செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது. அப்ப என்ன பண்ணாரு? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அவர் என்ன சொன்னாரா? அந்த கச்சாடிகள்ல தண்ணீரால நிரப்புங்க, எடுத்துட்டு போய் பரிமாறுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துல ஒரு சுவையான ஒரு நல்ல ஒரு திராட்சரசத்தை அங்க கிடைக்க பெற்றாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, எல்லாம் முதல்ல கல்யாண வீட்டுல சிறப்பானதை முதல்ல கொடுப்பீங்க, இந்த இடத்துல சிறப்பானது கடைசியில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட விதமாக அவர் அற்புத விதமான ஒரு பெரிய காரியம் செய்யும். நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்கும் போது ஏதோ சாதாரணமாக இருக்காது. அது எப்படியாக இருக்குமா? மற்றவர்கள் மிஞ்சுகிற அளவுக்கு, மற்றவர்கள் மெச்சு கொள்கிறவருக்கு அது ஒரு சிறப்பானதாக இருக்கும். அல்லேலூயா! அப்படியாக தேவன் நம்மை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும்போது இந்த முதலாவது அற்புதம் இயேசு கிறிஸ்து இந்த அவருடைய ஊழியத்தின் பாதையில செய்த முதலாவது அற்புதத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் கர்த்தர் என்ற நாளிலே நம்மோடு பேச இருக்கிறார். நாம் அநேக நம்முடைய குடும்பங்களுடைய காரியங்கள், குடும்பத்துல சமாதானம், குடும்பத்துல போராட்டம் இருக்கு, கணவன் சரியில்லை, மனைவியோட பிரச்சனை, பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டிருக்கிறோம், ஒரு குறையோடு நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ற நாளிலே நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம வாசிப்போம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது வசனத்துல பாருங்க. அதாவது முதல் 2 வசனம் அந்த இடத்துல நடந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாசிடுவோம். முதல் 2 வசனங்களை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம் சிஸ்டர். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. அவர் தாய் இருந்தாங்க. ஒரு கல்யாண வீடு, ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முதலாவதாக அழைக்க வேண்டும். அவர் உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும், உடைய குடும்பத்திலே வர வேண்டும். அவருக்கு இடம் கொடுக்காதபடி, அவர் நம்மிடத்துல வாசம் செய்யக்கூடாதபடி நம்ம இருந்துட்டு அவர் அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது இல்லையா? பாஸ்டர் நான் முதல்ல இப்ப பிரேயர்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனசு வருத்தப்பட்ட ஒரு காரியத்தை செய்யப்படுறாங்க இல்லையா? முக்கியமான நாளில, ஓய்வு நாளிலே, கர்த்தரை தொழுது கொள்கிற நாளிலே ஆலயத்துக்கு வராதபடி நாம இருந்துட்டு கர்த்தருடைய சன்னிதானத்துல எனக்கு அந்த காரியம் வேணும், இந்த
காரியம் வேண்டும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்காதபடி நம்ம காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாராம், அழைக்கப்பட்டிருந்தார். அந்த குடும்பத்திலே அந்த திருமண காரியத்திலே அவரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்படியான அந்த அழைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்து வாசம் பண்ணும்படியாக, நம்முடைய குடும்பத்திலே அவர் வந்து வாசம் பண்ணும்படியாக நாம் அவர்களை அவரை அழைக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை அவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ காரியங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் பார்க்கும்போது பாவங்களை அறிக்கை செய்யும் போது நம்மளுக்கு ஒரு விடுதலை, பாவங்களை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அதை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த வசனத்துல பின்னாடி தொடர்ச்சியில என்ன, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கப்படுகிறான் இல்லையா? அநேக நேரங்களில் ஆலயத்துக்கு வந்தேன், நான் பாவத்தை மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் இருக்கிறோம். ஆனா குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, குறைகள் நிறைவாக்கப்படவே இல்லை. அந்த குறைகள் அப்படியே தான் இருந்துட்டே இருக்கு. ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளியில போனவன் அதே பாவம், அதே வாழ்க்கை, அதே மக்களோட தொடர்பு இப்படியாக இருக்கிறனால நம்முடைய குறைகளை நாம் நிறைவு செய்து கொள்ள முடியல. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவதாக நமக்குள்ளாக நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக வரும்படியாக நாம் அழைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்க வேண்டும் இல்லையா? அவர் ரொம்ப ஜென்டில்மேன். இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜென்டில்மேன். முதலாவதாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயா ரட்சிப்பு கொடுத்துட்டார். அவருடைய ரத்தத்தை சிந்தி முதல்ல எல்லாருக்கும் இலவசம், எல்லாருக்கும் இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்தார். பாவத்தை மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல். அது எப்போ அப்படின்னு சொன்னா முதல் முறையாக நம்ம சுவிசேஷத்தை கேட்டு இந்த சபைக்கு வந்து அவர்களுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அது முதல்லையா விடுதலை. ஆனா மறுபடியும் நம்ம பாவம் செய்வோமானால் அதே வழியில செய்வோம் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதே போல அவர் இரக்கம் செய்யவர், அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார், நம்ம மன்னிப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அதை ஒப்புக்கொண்டு அதை விட்டு விடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 3வது வசனத்தை இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுடைய தாய் அந்த இடத்துல இருக்கிறாங்க, மரியாதம்மா அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொல்லி கேள்விப்பட்ட போது அவர்கள் என்ன பண்ணாங்களா? இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அதை அறிவிக்கிற காரியத்தை பார்த்தோம். அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஒருவேளை அந்த தாயார் அந்த மரியாதை அந்த ஊர்ல பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். நம்மளாக இருந்த இந்த செயல் என்ன சொல்லி இருந்திருப்போம்? இந்த கடையில அந்த கடையில போனாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அந்த இடத்துல கிடைக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல போனோம்னா அது பெரிய டவுன், அந்த இடத்துல கிடைக்கும். இந்த சைட்ல ஒருத்தர் அனுப்புங்க, அந்த சைட்ல ஒருத்தர் அனுப்புங்க, போய் வாங்கிட்டு வந்துடலாம், இந்த பந்தி முடியறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிலாம் நிறைய பிளான் போடுவோம் இல்லையா? இது வந்து உலக பிரகாரமான சிந்தை. இப்படிதான் நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கு, வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, போராட்டம், குறை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எங்க ஓடிட்டு இருக்கோம்? அங்க போலாமா, இங்க போலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் இன்றைய நாளில் நமக்கு சொல்லுகிற காரியம் இயேசு கிறிஸ்துவிடத்துல வர வேண்டும். அல்லேலூயா. அந்த தாயார் என்ன பண்ணாங்க, மரியாதை என்ன பண்றாங்க? இந்த குறைவு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க போய் அந்த கல்யாண வீட்டுக்காரர்கிட்ட சொல்லல, கடைக்கு போங்கன்னு சொல்லல, இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தார். அல்லேலூயா. இன்றைய நாளில நம்முடைய குடும்பத்துல நமக்கு தேவைகள் என்ன இருக்குதோ சரி, என்ன காரியங்களை நமக்கு ஒரு குறை இருக்கு, ஒரு சரீர பலவீனமாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்துல குறைவுள்ள காரியமாக இருக்கலாம், பொருளாதாரத்துல பின்தங்கின நிலைமையாக இருக்கலாம். கர்த்தரை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக காண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் காரியங்களை செயல்படுத்தும் போது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 7:7 சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி வேதாந்த சொல்ல. அவரை நோக்கி கூப்பிடும் போது நாம் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன சொன்னோம்? நாசில சுவாசம் உள்ள மனிதரை நம்புறதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்து, அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டும். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக நம்ம பண்ண இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்க வேண்டும்.
அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்க முடியும். மூன்றாவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துடைய பதில் அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா? 4வது வசனத்தை நம்ம பார்ப்போம். 4வது வசனத்தை வாசிப்போம். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களுடைய நாம் செபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்முடைய காத்திருக்கும் போது நமக்கு பதில் உடனடியாக கிடைக்கவில்லை. அநேக நேரங்களில் நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தரினுடைய சத்தத்தை கேட்டாரா? எனக்கு மட்டும் ஏன் பதில் வரல? என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில ஒரு கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைய நாளில் சொல்கிறார், உன்னுடைய விண்ணப்பம் என்னுடைய சன்னிதானத்துல வந்துட்டு, ஆனா என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இன்றைய நாளில சொல்லுகிற ஒரு காரியம், காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கிற அனுபவம் தேவை. காத்திருக்காதபடி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்கவே இருக்காது என்று சொல்லி பார்த்தோம். அந்த காத்திருக்கிற அனுபவம் நம்முடைய குடும்பத்திலே தேவையில்லை. ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? 40 புது பலன் அடைகிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன். அப்படிதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன நடந்தது? அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு திராட்சை ரசத்தை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருடைய நேரம் வரும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரா? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் காத்திருங்க, இது டைம் கிடையாது, கொஞ்ச நேரம் காத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் அவர்களை அனுமதிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? ஒருவேளை காத்திருக்காதபடி எனக்கு இம்மிடியேட்டா வேணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு? அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவோட யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க? சீஷர்கள். 12 சீஷர்களே சொல்லியிருப்பாரு, 4 அந்தந்த டைரக்ஷன் போங்கப்பா, கடையில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறோம். ஒருவேளை நாம இயேசு கிறிஸ்துவை தொந்தரவு பண்றவர்களாக காணப்பட்டோம்னா, காத்திருக்காதபடி தொந்தரவு செய்கிறவர்களாக இருந்தால் ஒருவேளை ஆசீர்வாதம் நமக்கு நினைச்சு கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது ஒரு ஆசீர்வாதமாக காணப்படாது. அவருடைய காத்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற காரியம், என் வேலை இன்னும் வரவில்லை. அதை உணர்ந்து கொள்ளணும். நம்ம ஜெபிக்கிறதுக்கெல்லாம் உடனே ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே கூடாது. கர்த்தர் அவருடைய நேரத்துக்காக காத்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். 31வது வசனத்தை அதிலே பாருங்க. 40ஆம் அதிகாரம் 30 ஏசாயா 40:29. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு ஒரு சத்துவத்தை கொடுக்கிறார். இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பலன், ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பவரை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கும் போது குறைவுகளை நிறைவாக்க, ஒருவேளை சரீர பலவீனத்தோடு சோர்வோடு நம்ம காணப்பட்டிருந்தால் அவர் புது பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக அவர் இன்றைய நாளிலே காணப்படுகிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய பாதத்துல காத்திருக்க வேண்டும். கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி நீங்க செய்யுங்க, யோசப்பாவுடைய சித்தத்தின்படி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல பாக்குறோம், மரியாதை மறுபடியும் தொந்தரவு பண்ண மாதிரி இல்லை. அவங்க கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல அந்த தாயார் அழகாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்லுகிறாங்க. 5வது வசனத்தை பாருங்க. அவருடைய தாய் அல்லேலூயா. அந்த தாயார் ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறோம். அந்த வேலைக்காரர், அந்த ஊழியக்காரர்களை, அந்த சீஷர்களை பார்த்து என்ன சொல்லிட்டு போறாங்களா? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யும் போது குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு ராங் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சோம். எனக்கு இது தெரியும், நான் அது செஞ்சுடுவேன், இது செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? நம்முடைய ஒரு டான் டைரக்ஷன்ல ஓடுறோம். அதனாலதான் நம்மளுக்கு ஆசீர்வாத தடைகள், குறைவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. நம்முடைய காரியத்தை முழுவதுமாக கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் இல்லையா? அப்போ முதலாவதாக நம்ம பார்த்தோம், அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம சொன்ன காரியத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம்? அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா
அவரிடத்துல சொல்ல வேண்டும். எதுனாலும் அவரிடத்துல சொல்ல வேண்டும். மனிதர்களை நோக்கி ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மூன்றாவதாக காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அவருடைய சுத்தத்திற்கு காத்திருக்கபடி காத்திருக்கிறோம். அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகிறோம் இல்லையா. அடுத்தபடியாக பார்க்கும்போது அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். தொடர்ந்து வாசிப்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, அந்த யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பாத்தீங்களா, இப்போ நம்மள சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டேப் முன்னாடி வச்சிருப்பாங்க. நம்ம வெளியில எல்லாம் போயிட்டு வந்தோம்னா அந்த டேப்பை திறந்து காலை கழுவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலெல்லாம் கழுவிட்டு தான் அவங்க உள்ள போகிற காரியங்கள். யூதர்களுடைய முறைமை என்ன பண்றாங்க, யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வீட்டு வாசல்ல தண்ணி நிரப்பி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி எடுத்து கால் கையெல்லாம் கழுவிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வர அந்த முறைமை இல்லையா. அப்படியானால் அந்த கற்சாடி அப்படி என்ன இருக்கணும், யாராவது ஒருத்தர் கை கழுவு வராங்க அப்படின்னு சொன்னா அந்த தொட்டியில ஒரு பாசி நிறைஞ்சு போய் இலையெல்லாம் விழுந்து போய் அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு பாத்ரூமுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு பார்க்கும் இல்லையா. அந்த இடத்துல அப்ப அந்த கற்சாடி ஒரு சுத்தமான ஒரு கற்சாடியாக அந்த இடத்துல இருந்திருக்கும். அந்த சுத்தமான கற்சாடியில இயேசு என்ன சொல்றாராம், தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறாங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், நிரப்பும்படியாக அந்த இடத்துல சொல்லுகிறாங்க. என்ன அந்த வீட்டுல இருக்குது அதை வச்சு அந்த இடத்துல கர்த்தர் காரியத்தை செய்கிறார் இல்லையா. ஒருவேளை நம்ம கிட்ட குறைந்த தாளந்துகள் தான் இருக்கலாம். ஒருவேளை எனக்கு சரியா பாட தெரியாது, ஒருவேளை சரியா எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பின்வாங்கி விடுவர்களாக காணப்படுவோம். அடுத்தபடி இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், தண்ணீரை ஊற்றும்படியாக அவர்கள் சொன்னவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, 7ஆம் வசனம், அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது இருக்கிறது அந்த இடத்துல கொடுத்தாங்க. அந்த வீட்டுல அந்த நேரத்துல என்ன இருந்துச்சு, தண்ணீர் இருந்தது. தண்ணீரை நிரப்புங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவர்கள் நிரப்பினார்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம இடத்துல என்ன காரியம் இருக்கிறதோ அதை கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த கொடுக்கிற குணம் இருக்க வேண்டும். எனக்கே குறையா இருக்கு, என்னிடத்துல ஏன் இப்படி இல்லை, என் குடும்பத்துல இது இல்லை அப்படின்னு சொல்லி பஞ்சம் பாட்டு பாடுகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. இருக்கிறதுல கொஞ்சம் பலத்தோட நம்ம செய்யும் போது நமக்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்றாராம், திறந்த வாசலை வைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல ஒரு அருமையான வசனம். கொஞ்சம் பலத்தோட நீ உண்மையா இருந்தினா, கொஞ்சம் பலத்தோட நீ காரியங்களை செய்யும் போது நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல. அப்போ என்னதான் இருக்கு இல்லையா, கொஞ்சம் என்ன இருக்கோ நம்ம கிட்ட அதை எடுத்து கொடுக்க வேண்டும் இல்லையா. வேதாமத்தில் அருமையான ஒரு சாரிபாத் விதவையினுடைய காரியத்தை நமக்கு அறிந்திருக்கிறோம் இல்லையா. அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாகும் போது என்ன பண்ணாராம், அந்த நதி அறையில கொஞ்ச நாள் இருந்தாரு. அந்த நதியில தண்ணி வற்றி போயிடுச்சு இல்லையா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தண்ணி அங்கேயும் வற்றி போயிடும். அப்ப இயேசு அந்த கர்த்தர் என்ன சொல்றாராம், எலியாவை பார்த்து, இந்த சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அந்த விதவையை கொண்டு நான் உன்னை வர்ஷிப்பேன் என்று சொல்லிட்டாரு இல்லையா. ஆனா நம்ம இந்த காலத்துல அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன நினைச்சிட்டு போவோம், நம்ம சொல்றாரு நமக்கு ஒரு ஏதோ கஷ்டம் வந்துடுச்சு, நம்ம ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை வந்துடுச்சு நம்மளுக்கு, நீ இந்த ஊருக்கு போ, அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருப்பாரு, அந்த மனுஷனுடைய தேவைகள்லாம் சந்திப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வார்த்தை வந்துடுச்சு. நம்ம அந்த ஊருக்கு போறோம். அந்த ஊருக்கு போய் அந்த மனிதனை தேடி கண்டுபிடிக்கிறோம். அந்த தேடி கண்டுபிடிக்கும் போது அந்த மனுஷனே ஒண்ணுமே இல்லாம கஷ்டத்துல ரோட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். நம்ம ஒருவேளை வார்த்தை வந்தது சரியான வார்த்தை தானா, நம்ம சரியா தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோமா, இது சரிதானா அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் வரும் இல்லையா. இந்த இடத்துல சாரிபாத் விதவிட்டப்போ அங்க என்ன சொல்றாராம், நான் உன்னை போஷிக்கும்படியாக எல்லா காரியத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்றாரு. சொல்லி அனுப்பிட்டாரு. வெளியே அந்த ஊருக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க, இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன பண்ண போறாங்க, லைஃப் அவ்வளோ முடிய போகுது. நான் எலியா வந்தேன்னா முதல்ல கேள்வி கேட்டது, தப்பா என்ன இது,
ஏதோ வந்தீங்க நல்ல நல்ல விருந்து சாப்பாடு எனக்கு கிடைக்கும் நான் நினைச்சிட்டு வந்தேன், இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கறது இல்லையா? ஆனா இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அந்த தாயார் இடத்துல இவர் சொல்லுகிறார், இப்படியாக அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்ட போது அந்த தாயார் என்ன பண்றாங்க, அவர்களுக்கு சொல்றாங்க இல்லையா, நீ இருக்கிற மாவுல எடுத்து அடை செய்ய, அது முதலாவது இருக்கிறது என்ன பண்ண சொல்றாரு, ஊழியக்காரனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க, நம்மனா என்ன பண்ணிருக்கோம், முதல்ல ஒண்ணு சுட்டு வீட்டுல நம்ம வச்சுட்டு மிச்சத்தை கொண்டு வந்தோம். ஆனா இந்த இடத்துல அந்த தாயை என்ன பண்ணிருக்காங்க, அந்த விதவை தாய் அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த முதலாவது சுட்டை எதை எடுத்துட்டு வந்து ஊழியக்காரனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது. அப்பமும் தன் அந்த எண்ணெயும் அந்த மாவும் எண்ணெயும் சட்டில நம்ம இடத்துல இருக்கிற கொஞ்ச காரியத்தை உண்மையுள்ளவர்களாக கர்த்தரிடத்துல கொண்டு வரும்போது கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர்களாக இருக்கிறார். இந்த இடத்துல அதே போல தண்ணி, அந்த வீட்டுல தண்ணி தான் இருந்துச்சு. நான் தண்ணி இருக்க சொல்ல விரும்பினேன் அப்படின்னு சொன்னா, அதே நேரத்துல கர்த்தர் நம்மகிட்ட இருக்கிறதான்னு கேட்பார், இல்லாத கொடுக்க சொல்ல மாட்டார் இல்லையா? அந்த இடத்துல அந்த தாயாருக்கு இருக்கிறதுல கொஞ்சத்தை முதல்ல கொடுங்கன்னு சொன்னார தவிர, இப்ப பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கிட்டு வந்து ஒரு ஆட்டை அடிச்சு அவருக்கு கறி வைன்னு சொன்னாரு. புரியுது அவங்களுக்கு? கர்த்தர் நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை எதிர்பார்க்கிறது, நம்ம கிட்ட இருக்கிறதுல உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா அதைதான் எதிர்பார்க்கிறேன். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அற்புதத்தை செய்வதற்கு அந்த வீட்டுல இருக்கிற தண்ணியை தான் அவர் எதிர்பார்த்தார். தண்ணி எடுத்துட்டு வந்து நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த இருக்கிறத அவர்கள் கொடுத்தார்கள். அப்படி இருக்கிறத கொடுத்து அந்த இடத்துல கொடுக்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் போது அது ஒரு வாய்ப்பாக இருக்கு. நம்ம ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிறத எனக்கே இல்லை, நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அற்புதம் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. உங்க குறைகள் நிறைவாகுவதற்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்போ நம்முடைய வறுமை மாறணும், நம்முடைய குறைகள் மாறணும், நம்முடைய தரித்திரம் மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கிறதுல உண்மை உள்ளவர்களாக கொடுக்கிறவர்களாக நாம மாற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். காத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக இருக்கிறதுல உண்மையுள்ளவர்களாக கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய குறைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 7வது வசனத்துல அந்த தண்ணீரை அவர்கள் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிரப்புகிறல் அந்த 7வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே அவர்கள் நிரப்பினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அவர்கள் கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? இந்த இடத்துல நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம் இல்லையா? நாகமான் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாகமான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அந்த சீரிய படையினுடைய பெரிய ஒரு தளபதி, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற ஒரு மனிதன். ஆனா அந்த மனிதனுக்கு என்ன இருந்தது? ஒரு குஷ்டரோகம் இருந்தது இல்லையா? அவனுக்கு எல்லாம் அந்த ராஜ்யத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவனால எல்லாத்தையும் செய்ய முடியும். பணபலம் இருந்தது, பொருளாதார காரியங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு குறை காணப்பட்டது. என்ன குறை காணப்பட்டது? தன்னுடைய சரீரத்திலே ஒரு வியாதி இல்லையா? அந்த 2 ராஜாக்கள் 5வது பார்க்கிறோம் இல்லையா? அவனுக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. அவனுடைய குறை அந்த இடத்துல நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வீட்டுல வேலை செய்கிற அடிமை பெண்ணின் நிமித்தமாக அவனுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது இல்லையா? இதுல கூட நம்ம தெரிஞ்சு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நற்செய்தி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம இந்த வேலை செய்யறேன், படிக்கிற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிறாரு. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்றோம். அந்த இடத்துல அந்த பெண் அடிமை பெண் என்ன பண்றாங்களாம், அவருக்கு சொல்றாங்களாம், இந்த தேசத்துல நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு, எலிசா தீர்க்க தரிசி இருக்கிறாரு, அவரிடத்துல போனீங்கன்னா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க இல்லையா? அவர் என்ன பண்றாரு? கீழ்படிச்சார் இல்லையா? நம்ம கூட நிறைய நேரங்கள்ல கீழ்படியும், கீழ்படியாம இருக்கிறோமா? நிறைய நேரத்துல கீழ்படியும், சில நேரத்துல செய்யறது இல்லை. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்றோம்? நம்ம கீழ்படியும். இவர் என்ன பண்றாரு? எலிசாவை இங்க வான்னு சொல்லுங்க. இவர் என்ன பண்ணாரு? இவருடைய தேசத்துல இருந்து அந்த தேசத்திற்கு போனாரு, கீழ்படிச்சு போனாரு.
ஆனா அந்த இடத்துல போன உடனே அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர் எதிர்பார்த்துட்டு போன காரியம் என்ன, ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னா வந்து எனக்கு வந்து ஒரு எண்ணெயை பூசி எனக்கு நல்லா வந்து கையை வச்சு சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரு எதிர்பார்த்து போறாரு. அநேக நேரங்களில நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம கடவுளுக்கு வந்து கர்த்தருக்கு வந்து ஒரு டிஃபைன் பண்ணிடுறோம். எனக்கு என் குறை என்னுடைய ஆசீர்வாதம் இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. புரியுதான்னு சொல்றது, நம்ம தேவைகளை கர்த்தரிடத்துல முறையிடுறோம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்படிதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது இல்லையா. அதுதான் இந்த நாகமனுடைய வாழ்க்கையில பார்க்க. நாகம் என்ன சொல்றாரு, அவங்க போறாரு, போயிட்டு என்ன பண்றாரு, எனக்கு இந்த ஊழியக்காக வரணும், கையை வைக்கணும், எண்ணெயை பூசணும், சுத்தமாக்க வேண்டும் அப்படின்ட்டு நாகமான் நினைச்சு கொண்டு போறாரு இல்லையா. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்தது, அவர் சுகம் பெற்றாரா? அப்படி அவர் நினைச்ச மாதிரி சுகம் பெறார். நம்முடைய குறைகள் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், குறைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சரீரத்தில் ஒரு சுகம் வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார காரியம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், நம்ம வந்து கர்த்தருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, எனக்கு அது வேண்டும். நம்முடைய தேவைகளை சொல்லலாம். எனக்கு என்ன தேவை, சரீரத்துல சுகம் வேணும், அவ்வளவுதான். எனக்கு இப்படி சுகம் வேணுமோ இப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நாம் தகுதியற்றவர்கள். முதல்ல அப்படி சொல்லி நம்ம வந்து தகுதியற்றவர்கள். நம்ம போய் கர்த்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே கூடாது. ஆனா இந்த இடத்துல ராகமான் வந்து எலிசபெத் என்ன சொல்றாரு, நீ போய் நதியில் என்ன பண்ணும் 7 முறை மூழ்கி எழுப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் சொல்லியா, ஒரு தேவையோடு இருப்போம், குறைவுகளை குறைகள்லாம் இருக்கும். பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபிக்கலாம், பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபிக்கலாம், ஆலயத்துக்கு வந்து நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தை வருவோம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை ஒரு நீ போய் இதை செய்ய அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லை, ஒரு நல்ல டென்ஷன் ஆயிடும். நான் வந்து கேட்கிறேன், இவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையா இப்படி இல்லவே இல்லை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த இடத்துல நாகமானுடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரு, ஒரு பெருமை அவருக்குள்ள இருந்தது. நான் எங்க தேசத்துல இல்லாத நதியா, எங்க தேசத்துல இதோட அற்புதமான நதி இருக்க, நான் போய் அங்க ஸ்நானம் பண்ணாம ஏன் இந்த ஊர்ல இருக்கிற இதுல வந்து நான் செய்யணும். அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் போராட்டம் இருக்கு இல்லையா. எனக்கு தெரியாததா, நீங்க சொல்லி நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நமக்குள்ளாக அந்த பெருமையின் குணம் காணப்பட்டு கொண்டு இருக்குது இல்லையா. இந்த இடத்துல அப்படிதான் இருக்கு. நம்ம அநேக நேரங்கள்ல கீழ்படுகிறோம். ஆனா நாகமானுடைய வாழ்க்கையில அற்புதம் எப்போ நடந்துச்சு, அந்த குறை எப்போ நிவர்த்தியாக பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கூட வந்த மனுஷங்களா சொல்றாங்க, ஏன் நீங்க இதோட பெரிய காரியங்கள்லாம் பண்ண சொல்லிதான் பண்ணிருப்பீங்களே, இந்த இடத்துல ஏதோ முங்கி தானே எழுந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்ற உடனே அவர்கிட்ட பார்த்தா தன்னை தாழ்த்துகிறான். அவன் எப்படின்னு சொன்ன எல்லாரும் கீழ்படிடும். ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத நம்ம பண்ண மாட்டோம். கீழ்படிதலோட இந்த இடத்துல நாகமான் தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம், குறைகள் நிறைவேறப்பட வேண்டும் என்று சொன்னால் நாமே தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து நான் யார் தெரியுமா, நான் இப்படிப்பட்டவன் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆசீர்வாதம் வரவே வராது, குறைவுகள் நிறைவாக்கப்படவே வராது. பெருமை இல்லாதபடி நம்மை தாழ்த்தும் போது எந்த நேரத்தில் நாகமான் தன்னை தாழ்த்தி, நான் ஒரு சீரிய தேசத்துல ஒரு பெரிய படை தளபதி, என் தேசத்துல பெரிய நதி இருக்கு, இதோட அங்க பெரிய காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை விட்டு இறங்கி இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல அவர் இந்த காரியம் செய்தாரோ அவருடைய சுகம் அவர் பெற்றுக்கொண்டார். அந்த குறை நிறைவாகியது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியான வாழ்க்கையை உங்களுடைய குடும்பத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் தாழ்மை உள்ளது, கீழ்ப்படியணும். கீழ்ப்படித்த பொழுதுதான் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆனா நம்ம இடத்துல அந்த தாழ்மையின் குணம் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் இல்லையா. இந்த கற்சாடி அவர்கள் நிரப்பினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 8வது வசனத்தை வாசிப்போம். தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர்
அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த இடத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை சுத்தி இருந்தவங்களுடைய விசுவாசம். அல்லேலூயா. அங்க தண்ணி வச்சிருக்காங்க, அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் பந்தி தருமாறு அது திராட்சை ரசம் ஆயிடும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்வோம். சொல்லுங்க, நம்மளால விசுவாசிகளே யாரு? விசுவாசத்துல ரெண்டு இருக்கு. நான் என்ன உங்க சபையில சொல்லியிருப்பேன்னு சொல்லியா, ஆவியின் தண்ணியிலையும் விசுவாசம் இருக்கு, வரத்திலையும் விசுவாசம் இருக்கு. நம்ம எல்லாரும் விசுவாசத்தினால அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்துடைய அவருடைய பிள்ளைகளாக அது ஆவியின் தனி. நம்முடைய தேவனுடைய லைஃப்ல அவர் விசுவாசத்தில் அவராலே நடக்கும் அப்படிலாம் சொல்லி. ஆனால் மலையை பார்த்து பெயர்ந்து போய் சொல்ற அந்த விசுவாசம் வரத்துல இருந்து செயல்பட வேண்டும். அது நீங்க உள்ளத்துல இருந்து வர வேண்டும், இருதயத்துல இருந்து வர வேண்டும். அல்லேலூயா. அப்படியான விசுவாசத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். சாதாரண விசுவாசிகளாக சபைக்கு வந்துட்டு போறவங்களாக அப்படியாக இருந்து விடக்கூடாது. அநேக நேரங்களுடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம வரோம் போறோம். இப்படியாக இருந்தால் மலையை பார்த்து மலையை பயந்து போன்னு சொன்ன தண்ணீர் எடுத்து ஊற்றினா தாசரசமா மாறாது. இடத்துல குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால், அற்புதம் நிகழ வேண்டும் என்று சொன்னால், அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆவியின் வரத்தில் இருக்கிற விசுவாசத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவியின் வரத்தில் இருக்கிற பல பாஷைகளை பேசுகிற வரத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருப்போம். அதான் நம்ம அந்த ஒரு ஸ்டேஜ்ல நின்று விடுவோம். அப்படியாக இருக்கக்கூடாது. வாஞ்சிக்க வேண்டும். தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிற வாஞ்சிக்கணும். வேதத்தை தியானிக்கிற வியாக்கியானம் பண்ணுகிற காரியங்களை அற்புதங்களை செய்த சக்தியில பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு அவரை பார்த்து என்ன சொல்ல பார்த்தா 8வது வருஷத்துல அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது யாரும் இந்த கேள்வி கேட்கல. அங்க தேவை என்னது? திராட்சரசம். தண்ணியை கொண்டு போக சொல்றீங்களா? நியாயமா? யாராவது கேள்வி கேட்காங்களா? இல்ல. அவன் என்ன பண்ணாங்களா? அல்லேலூயா. இப்படியான ஒரு நம்பிக்கை விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வீட்டுல போய் வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, கர்த்தருடைய சன்னிதானத்துல ஆராதனை செய், துணி செய், கர்த்தர் உன்னுடைய இடுக்கங்களை மாற்றி போடுவார் என்று சொன்னா விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் ஜெபிக்காத ஜெபமா, நான் பண்ணாத துதியா, நான் பண்ணாத உபவாசமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறவர்களாக காணப்படுறது. அநேக நேரங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சோதனைக்கு மேல சோதனை வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் பெருமையாக எண்ணிக்கொள்கிறது, நான் செய்யாத காரியமா அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல அவர்கள் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து இந்த பண்ணாங்க. அது அவிசுவாசம் அவர்கள் காணப்படவில்லை. விசுவாசித்து அவர்கள் எடுத்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்துல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாக அந்த பாடுள்ள ஸ்திரீ இந்த கன்னடத்துல இந்த எல்லா ஆஸ்தியும் இறந்து போயிட்டாங்க. மருத்துவர் இடத்துல எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டாங்க. ஆனால் அவரிடத்துல போனால் அவருடைய வஸ்திரத்திற்கு உங்களை தொட்டா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசித்தாங்க. இல்லையா? அப்படியான ஒரு விசுவாசம் இல்லையா? போராட்டத்துக்கு அவர் சுற்றி ஜனங்கள் இருந்தாங்க. எப்படியாவது அவரிடத்துல போக வேண்டும் என்று சொல்லி விசுவாசித்தாங்க. அதே போல பத்துமேயு என்று சொல்லி ஒரு குருடனை பார்க்கறாங்க. எரிகோவால அந்த வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு தர்மம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதன், அவரை எல்லாரும் சொல்றாங்க கத்தாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உரத்த சத்தத்தோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் கத்துகிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு விடுதலை. இப்படியான ஒரு விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சாத்தானுடைய செயல் என்ன? சத்ருவானுடைய செயல் நம்ம அவிசுவாசத்துக்குள்ள அவனை வழி நடக்கும். இது செய்யாது, இது முடியாது, அது முடியாது, அப்படி பண்ண முடியாது, இவங்ககிட்ட இது இல்லை. நெகட்டிவான காரியங்களை பார்க்க செய்வது சத்ருவானுடைய வேலை. அல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அப்படியாக விசுவாசிக்கும் போது அவர் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாங்க. அப்ப அவிசுவாசம் நம்ம விட்டு நீங்க வேண்டும். இந்த உலகத்துல இருக்கும்போது ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை, ஒரு மகனை அவருடைய தகப்பனார் கொண்டு வராங்க. அவருடைய சீஷர்கள் இருக்க முதல்ல அந்த பையனை கொண்டு வராங்க. சீஷர்களால அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, இந்த மகனுக்கு இந்த பிரச்சனை. இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தகப்பன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நீ விசுவாசிச்சுன்னா தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப அந்த தகப்பன் என்ன சொல்றாரா,
நான் விசுவாசிக்க தான் செய்யணும். ஆனா எனக்கு தெரியுமா, அந்த இடத்துல ஒரு வார்த்தை கரெக்டா அந்த சொல்லுவாங்க, இந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவாங்க. நம்ம எப்படிதான் ஜெபிக்கணும். ஒருவேளை எல்லாம் எனக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா மூலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு காரியம் உறுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்படியாக இருக்கும்போது அந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். யார் அவிசுவாசம் நீங்கும்படியாக ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இயற்கைக்கு பார்ப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம் மூலமாக செய்வார். தண்ணீர் கொண்டு போய் ஊற்று அப்படின்னு சொன்னா தண்ணீர் கண்ணு மூடிட்டு நம்ம போய் அந்த காரியத்தை செய்வோம். அது அந்த இடத்துல அற்புதம் நிகழும் இல்லையா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? சீஷர்கள் அந்த ஆலயத்துக்குள்ள போறாங்க, அவங்கள்ட்ட பொண்ணு வெளியே இல்லை. அதனால சொல்றாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லி அந்த புடவனை தூக்கி விடுறாங்க. அந்த மனிதன் நடந்தாங்க. விசுவாசம் இந்த உள்ளத்துல இருந்து வாசம் கடுகளவு கூட சந்தேகம் இருக்கக்கூடாது இல்லையா? அப்படியாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இப்படியான காரியங்களை இன்றைய நாளிலே நம்ம காட்டுக்கொண்டோம். குறைவுகளை நிறைவாக்க இயேசு கிறிஸ்து நாமத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே அவர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், வேறு ஸ்தலங்களில் இருக்கிறார், படிப்பு காரியங்களில் அவர் நம்முடைய நம்மோடு இருக்கிறார். குறைவுகளை அவர் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இல்லையா? அந்த குறைவுகளை அவர் நிறைவாக்கும் போது அந்த நிறைவு எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் அந்த கடைசி வசனம் 10வது வசனத்துல பின்பகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீரோ நல்ல ரசத்தை எப்படி அந்த டேஸ்ட் பண்ணவங்க எல்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடறாங்க. அவங்களுக்கே ஒரு இதுவாயிடுச்சு, இது இப்படியா பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லி. அதுபோல நம்மை பார்க்கிற மனிதர்கள், நம்மை பார்க்கிற மனிதர்கள் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, நம்முடைய குறைவுகள் நிறைவாகிற காரியங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிசயித்து போவாங்க. நம்ம மட்டும் ஆச்சரியப்படுறது கிடையாது, நம்மை பார்க்கிற மற்றவர்களும் வியந்து போகத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நம்ம செய்து காண வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும். சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும். அழைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட பாவமான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. பரிசுத்தமானவர் நம்ம கிட்ட வரும்போது நாம பரிசுத்தமா இருக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை சொல்ல அவரிடத்துல நம்ம போய் சொல்ல வேண்டும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைகள், தேவைகளை போயிட்டு நம்ம உலகத்துல இருக்கிறவங்க எனக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா கேட்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நம்ம குறைய அவங்களும் மற்ற இடத்துல போய் அவனுக்கு அது சரியில்லை, இவங்களுக்கு இது சரியில்லை, அந்த ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளம். இந்த உலகம் அப்படிப்பட்டது. நம்முடைய தேவைகளை இயேசு கிறிஸ்து, அந்த தாயார் இயேசு கிறிஸ்துடைய தாயார் அதுதான் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து இரண்டாவது காரியம். மூன்றாவதாக நம்ம என்ன பார்த்தோம், காத்திருக்கிறவர்களாக காணப்படும். இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அநேக நேரங்களில் ஜெபம் பண்ண உடனே ஆன்சர் வந்து எதிர்பார்க்கிறாங்க. நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வேணுமா, காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தது கீழ்ப்படியவர்களாக காணப்படணும். தண்ணீரை நிரப்பணும்னா நிரப்பணும். ஐயா அங்க திராட்சை ரசம் தேவைப்படுது, தண்ணீரை எடுத்துட்டு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறவர்களாக கற்போம். கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம அந்த இடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்றோம். அடுத்தபடியாக இருக்கிறதுல கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன கொஞ்சம் இருக்கோ அதை கொடுக்க வேண்டும், அதுல உண்மையாக இருக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக விசுவாசிக்க வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை மேல விசுவாசிக்க வேண்டும். அது எப்படி வர வேண்டும், நம்முடைய உள்ளத்துல அவர் நம்ம சொல்லி இருக்கிற காரியத்தை நம்பி ஜெபிக்க வேண்டும் இல்லையா? அநேக நேரங்கள்ல நம்ம சொல்லி பார்ப்போம், விசுவாசிக்கிறியான்னு கேட்டோம், ஆமா விசுவாசிக்கிறேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம கையை உயர்த்தி நம்ம சொல்லுவோம். ஆனா வெளியில போனதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், ஒரு நம்பிக்கையற்ற சூழல். ஒரு கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தேசத்துல மழையே இல்லையா, இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மழையே இல்லையா, சபையில என்ன பண்ணாங்களா, அறிவிப்பு கொடுத்தாங்களா, நாளைக்கு எல்லாரும் வாங்க மழைக்காக உபவாசம் இருந்து செபிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சபைக்கு வந்தாங்க. 2 மணி நேரம் நல்லா ஆவியில நிரம்பி ஜெபிச்சாங்க. மழை வந்துச்சு. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வீட்டுக்கு திரும்ப போனாங்க. அந்த பையன் மட்டும் என்ன பண்ணிருக்காரு, போடே. அநேக நேரங்களில் நம்முடைய ஜபம், நம்முடைய விசுவாசம் என்ன இருக்கு அப்படின்னா, நேற்று ஜபம் பண்ணி என்ன மழை வரப்போகுது, இந்த சீசன்ல மழையா வரப்போகுது அப்படிதான் நம்ம நினைப்போம். இது எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி விசுவாசித்து கர்த்தரை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குறைகள் நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாளில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எழுந்திருந்து நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய நாளில நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அவர் நம்மத்திலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் நம்மத்திலே இருக்கிறார். பெரிய காரியங்களை அவர் மத்தியிலே செய்கிறார். அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். ஒரே ஒரு கவி நம்ம பாடுவோமா, உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறவர்களாக, அவர் சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம மாறுவோமா. உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வாழும் பயம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். காய்கள் தள்ளாத விடமாட்டார், காக்கும் தேவன் விடமாட்டார். காய்கள் தள்ளாத விடமாட்டார், காக்கும் தேவன் விடமாட்டார். கர்த்தர் இன்றைய நாளிலே குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வமாக நம்மத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் நம்முடைய குறைவுகளை அவரிடத்திலே சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற மனுஷர்களிடத்தில் அல்ல, ஆசிரியர் சுவாசம் உள்ள மனிதர்களை அல்ல, கர்த்தரிடத்தில் நம்முடைய குறைவுகளை சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மத்திலே இருக்கிறார். நம்ம வாய்ப்பு நிறைவாய்த்தரன்னு சொல்லுவோமா. என்ன தேவை இருந்தாலும் சரி அது அவரிடத்துல நம்ம சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிப்போம் இல்லையா. பெயரளவு கிறிஸ்தவர்களாக, ஒரு நாமினல் கிறிஸ்தவர்களாக ஏதோ வந்தோம் சொல்றோம் என்று இல்லாதபடி அவராலே ஆகும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய குறையை அவர் நிவர்த்தி செய்வார். ஒருவேளை ஞானத்துல குறைவுள்ளவனாய் இருந்தார், ஞானத்துல குறைவுள்ள அவர் சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கிற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்துல கேட்கிற எவ்வளவு பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைய நாளில ஞானத்துல யாராவது குறைவில்லை, என்னால் இந்த பிசினஸ் செய்ய முடியவில்லை, இந்த தொழிலை செய்ய முடியவில்லை, எனக்கு படிக்க முடியவில்லை, படிப்புல தோல்வி, நான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, எனக்கு இந்த வேலையை நான் இப்படி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எப்படி செய்யணும்னு தெரியல. ஒருவேளை ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நல்ல சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைய நாளில் அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கலாம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மிகுதியாய் கிடைக்கும்படியாக அற்புதமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உலக பொருளாதார காரியத்தில் குறைவுள்ளவர்களாக, இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன், இந்த திருமண காரியங்களை நான் எப்படி செய்ய போகிறேன், பள்ளிக்கூட ஃபீஸ் நான் எப்படி கட்ட போகிறேன், முதல் எப்படி போட போகிறேன், இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன், பொருளாதார காரியம் இல்லையே, இந்த கடன் பாரம் அதிகமாக இருக்கிறது, வட்டி கட்டியே என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். கொஞ்சத்துல உண்மையாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்ச காரியங்களை உண்மையாக இருக்கும்போது எதிர்பார்க்கிறார். என்ன கொஞ்சம் காமிக்கிற என்ன ஆகிட்டு என்ன ஆகிட்டு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சத்துல உண்மையாக இருக்க அநேகத்தினர் அதிகாரியாக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். சமாதானம்
பலவீனங்களை கர்த்தர் என்ற நாளில் நீக்கப்படவர் வல்லவராக இருக்கிறார். அவரிடத்திலே நோக்கி பார்ப்போம். அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை செய்திருக்கிறோம். என் குடும்பத்தில் நீங்க வாங்க ஏசப்பா, எங்களுடைய குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க ஏசப்பா என்று சொல்லி மறந்து அவருக்கு கொடுக்கிறோம். அவர் வந்து தங்கு மரவனாக அந்த குடும்பத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் குறைவுகளை குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை நிறைவேற்றுவோம். சமாதானத்தை உண்டு பண்ணுவார். குடும்பத்தில் இருக்கிறதான கீழ்ப்படியாத காரியங்களை நீக்கப்படுவார். பெருமையின் குணங்களை கர்த்தர் நீக்கப்படுவார். இன்றைய நாளில் கர்த்தர் ஒருபோது குறைகளை நிறைவாக்கி அவர் நிறைவானதை தருவார். அவர் நிறைவானதை தரும்படியாக அவர் கடன் கொடுத்திருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளில் எதை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ, எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக கர்த்தர் இதனாலே வந்திருக்கிறார். விசுவாசத்தை போல கேட்கிற ஒவ்வொரு பெற்றுக்கொள்வதாக கர்த்தர் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்படினாலே நம்ம இந்த நாட்டுக்கு கொண்டு வந்திருக்க ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறப்போ விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த நாளில இந்த ஓய்வு நாளில இந்த இடத்துல சபையில வந்து நான் செபித்தா என்னுடைய குறைவுகளை நீ நிறைவாக்குவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா. உங்க தேடி வந்திருக்கிறாங்க. உனக்கு கிடைக்க வேண்டிய கணத்தை கருத்திருக்கிறாங்க. கர்த்தாவே தன்னுடைய பாவங்களை விட்டுவிடுவேன் என்று சொல்லி உறுதி செய்திருக்கிறாங்க. கர்த்தாவே ஒரு விஷயம் தேவா இறங்கி அந்த குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்க. பொருளாதார காரியங்களை பொருட்படுத்திக்கிறீங்க. குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கொடுங்க. எதிர்காலத்தை ஆசீர்வாதத்துக்காருங்க. திருமண காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கொண்டு தொழில் பாக்கியத்தை கட்டளை எடுத்து வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உலகத்துக்கு நிலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க. கால்கள் தள்ளாத நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண் பார்வையை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாங்கள் இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜபக்கூடாரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமாக நீ வைத்திருக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவைகள் அநேகம் வந்து தகப்பனே. அப்பா தேவைகளை சந்திக்கிற தேவன் தேவைகளை சந்திங்கப்பா. அப்பா அபரிவிதமாக தகப்பனே யாரை எதிர்பார்க்காத விதமாக அற்புதங்களை செய்கிற தேவன். அப்பா தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய தேவன். இன்றைய இடத்துல தகப்பனே அப்பா ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை இந்த சபையினுடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். தகப்பனே இன்னும் அநேக புது ஆத்மாக்களை நீர் கொண்டு வர வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். தகப்பனே அப்பா சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது தகப்பனே அப்பா உண்மையான மன மாற்றத்தை நீர் கொடுங்க. தகப்பனே மத மாற்றம் அல்ல, மன மாற்றம் தகப்பனே. அப்பா அப்படியாக உண்மை தேடுகிறவர்களாக உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாக கடந்து வர நீர் உதவி செய்யப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாஸ்டருக்காக பாஸ்டம்மாக்காக மகனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த இடத்துல அவருடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் சொல்லிக்கிறோம். தகப்பனே ருக்மிணியம்மாக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். வயதான காலத்தில் அவர்கள் வாஞ்சியோடு செய்கிற காரியங்களை நீர் ஆசீர்வாதம் பெற வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். தகப்பனே ஒவ்வொருவருடைய கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு விசுவாசம் கருத்தில் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய அநேக சாட்சிகளை நீர் உருவாக்கி தர வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். தகப்பனே தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய ராஜையாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொல்லாமாக்காக நன்றி செலுத்துகிறோம். விட்டு வீரமணியாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஒரு ஊழியத்தை உண்மையோடு செய்யும்படியாக இவரை கொடுத்திருக்கிற ஒரு பலத்துக்காக மக்கள் நன்றி. தகப்பனே கடந்த நாட்களில் கூட தன்னுடைய தாயாரை இழந்திருக்கிற ஐயாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அவருடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராக இருங்க. தாயை போல பேசுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்களோடு இருந்து நல்லோடு அப்பா வழிகாட்டியாக இருந்து அவர்களை தேற்ற வேண்டுமாறு நாங்கள் சொல்லிக்கிறோம். நீரே தடுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒருங்கிணைக்க வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். தகப்பனே எண்ணையும் தகப்பனை நீர் இடத்துல கொண்டு வந்து பயன்படுத்தி நீர் அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு சுமம் ஜெபிக்கிறோம் என்பதாகவே நம்முடைய செனாட்டுடைய காவலரை மூலியமாக அவர்கள் கொடுப்பாங்க. அவங்க சபையில அவங்க பெயர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ஐக்கியத்தில் அவங்க பெயர் அவருடைய பெயர் அதில் பதிவிடப்பட்டிருக்கிறது. சென்னாட்டுக்காரர்கள் மற்றும் அப்புறம் இன்றைக்கு நம்ம ஒரு பேசினா பெரிய காரியங்களை செய்வார். குறைகளை நிறைவாக்குவார். நிறைவாக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன்
வழியை சொல்லியிருக்கிறார். நாம் கீழ்ப்படியும்போது பெரிய ஆசீர்வாதங்களையும் குறைவை நிறைவாக்குற மேன்மையும் கற்பனை கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த எல்லாரையும் தேவன் தொட்டு ஆசீர்வதித்து நம்முடைய மகிமையை நம்ம கண்ணத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பாக்கியத்தினாலும் கிருபையினால் நிரப்பி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் மகிமையை தேவன் உங்களுடைய தாசனை கொண்டு வந்து நம்மோடு பேசினார். யாரையும் கொண்டு வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் வீடுகள் பூங்கொட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குகிறது. உங்கள் சிரசில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்குகிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சோதரி ஆத்மாவே கர்த்தரை சோதரி கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாப்பும் அன்பும் பாக்கியமும் நன்மையும் ஆண்டவர் வருவரைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.